வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ரொம்பவே வித்தியாசமான பிங்க் பால் பாயசம் எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த பிங்க் பால் பாயசம் வந்து ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. ரொம்பவே உடம்புக்கு ரொம்பவே நிறைய சத்துக்கள் நிறைந்த இந்த பாயசத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம செய்யக்கூடிய பிங்க் பால் பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி 1/2 கப் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் அளவுக்கு வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு அரிசி போதுமானது. இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணியிலேருந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ வந்து லைட்டாக வந்து ஒரு பல்ஸ் மோட் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா வந்து கிரைண்ட் ஆயிரும். நல்லா வந்து கொரகொரப்பாக நம்ம ரவை மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம காய்ச்சிருக்கக்கூடிய 1/2 லிட்டர் பால் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மாப்பிள்ளை சம்பா அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த அரிசி வந்து அந்த பால்லையே வேகணும். இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்திங்க. ரொம்பவே கால்சியம் சத்து நிறைய உண்டு இந்த அரிசியில். அதே மாதிரியே ரொம்ப வந்து இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பாயசத்தை வந்து நீங்கள் அடிக்கடி வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாம். நார்மலாக வந்து இந்த ரைஸில் வந்து நீங்கள் சாப்பாடு செஞ்சிங்கன்னா கூட அதை சாப்பிட்றதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இது மாதிரி நீங்கள் பாயசம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இப்போ இதில் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த அரிசி வந்து நல்லா வேகணும். அதனால் வந்து 1/2 லிட்டர் பாலில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்குது. இப்போ வந்து கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் அரிசி நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு வந்து 1 கப் அளவுக்கு வந்து ஜீனி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வெல்லம் ஃப்ளேவர் பிடிக்கும்னா கூட நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு அந்த பிங்க் கலர் நல்லா தெரியணும் அப்படின்றக்காக வந்து இன்றைக்கி நான் ஜீனி சேர்த்துருக்கேன். நீங்கள் இதே வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ இல்லை கருப்பட்டி எது வேணாலும் நீங்கள் வந்து சுகருக்காக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து 2 துண்டு வந்து ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதி வரணும். நம்ம அரிசியை வந்து ஃபஸ்ட்டே வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கிறதுனால ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். நீங்கள் இதை வந்து குக்கர்லலாம் செய்ய தேவையில்லை. நம்ம நார்மலாக வந்து பாத்திரத்தில் செஞ்சாலே போதுமானது. ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூப்பரான ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்பவே பாரம்பரியமான பிங்க் பாயசம், அதாவது நம்மளுடைய மாப்பிள்ளை சம்பா அரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து மேலே வந்து முந்திரி திராட்சையை வந்து தாளித்து நான் போட்டேன். தேவைன்னா நீங்கள் வந்து இது கூட வேறு எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய அருமையான பிங்க் பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் இதோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இது மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் குழந்தைங்களுக்கும் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பாயசத்தை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.